புத்தாண்டு தினம் அதுவுமா பாஷாலேருந்து ஒரு டயலாக் எடுத்து கோட் பண்ணி பேசியிருக்காரு. ஆண்டவன் கெட்டவங்களை நிறைய கொடுப்பான், ஆனா கை விட்டுடுவான் அப்படின்ற மாதிரி அந்த பாஷா பட டைலாக் சொல்லியிருக்காரு. ஆனா அந்த ஸ்டேட்மெண்ட்ல எனக்கு முரண்பாடு இருக்கு. நாங்க இதை பதிவு பண்ணிட்டோம்பா, ரஜினி சாரும் இதை பார்த்துருப்பாரு. அது ஓகே. இல்ல அவருக்கு ஏதோ ஒரு சம்திங் பொலிட்டிக்கலா ஏதோ ஒன்று புத்தாண்டுக்காக இல்ல பொலிட்டிக்கலா அவருக்கு ஏதோ நடந்திருக்குது, அதுக்காக யாரையும் இன்டிமேட் பண்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது யாரை பத்தி அவர் ஏதாவது சொல்லியிருப்பாருன்னு நீங்க ஏதாவது நினைக்கிறீங்களா? தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் விஷயம் நடந்தது இல்ல, அப்ப அதுக்கு எந்த மாதிரியான ஒரு விஷயம் பேசினாருன்னு சொல்லிட்டு இப்ப எவ்வளவு விமர்சனங்கள் அவரை பத்தி இங்க வந்துட்டு இருக்கு. அந்த விஷயத்துல அவர் பண்ணது எனக்குமே அதுல உடன்பாடு. ரஜினி அவர்கள் சொன்னாராமே, எனக்கு செட்ல போர் அடிச்சுன்னா இவரை கூப்பிட்டு தான் கதை பேசுவேன் அப்படின்ட்டு. அதை பத்தி எங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான இன்ஃபர்மேஷன் சொல்லுங்க. என்ன டிஸ்கஸ் பண்ணுவீங்க அப்படி அவர்கிட்ட? அது என்னன்னா, ஆக்சுவலா ஒரு அதிதீவிரமான ரஜினியோட ஃபேன். ஒரு எப்படின்னா, வாழ்வியல் முறையை அவர்கிட்ட இருந்து நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கலாம். அவருடைய பொலிட்டிக்கல் வேற, வாழ்வியல் முறை என்பது வேற, அவருடைய ஒழுக்க நெறிகள். அப்புறம் ஒரு இடத்த ஒரு 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 இலக்கிய நிகழ்வு ஏதோ ஒன்று நானும் ரஞ்சித் அப்போ சொன்னால் ரஞ்சித் இது மாதிரி பேசியிருக்காங்க, யார்கிட்டையும் சொல்லாதீங்க, போயிட்டு இருக்கு பார்க்கலாம் அப்படின்னாரு. ஊர்ல இருக்கும்போது ரஞ்சித் ஃபோன் பண்றாரு, சீக்கிரம் கிளம்பி வாப்பா, நம்ம ரஜினி அவர்களோட படம் பண்றோம் அப்படின்னா. ஆமா, ஃபோன் பண்ணி நாளைக்கு ரஜினி மீட் பண்ண போறோம். நீங்க அவரோட என்ன பேசுனீங்க? அது என்ன மகாபாரத கதை? இல்ல, மகாபாரத கதை மட்டும் அவர் சொல்லல, அவர் நிறைய சொல்லியிருப்பாரு. அவர் அம்பேத்கரை பத்தி பேசுவாரு, பெரியாரை பத்தி பேசுவாரு. நான் கூத்தாடந்து அவர்கிட்ட காமிச்சேன், அவர் பார்த்தாரு. நீங்களா எப்படி சுத்துறீங்க, மயக்கம் வரலையா உங்களுக்கு, எப்படி இது எப்படின்ட்டு என்ன சொன்னாரு. கோவாவில் ஷூட்டிங்ல இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் டே ஷார்ட் பிரேக்ல என்கிட்ட பேச. ரஜினி அவர்களோடய ஒர்க் பண்ணிட்டு தனுஷ் அவர்களோடய ஒர்க் பண்ணும்போது அப்ப அந்த காம்பினேஷன் நீங்க பார்த்திருப்பீங்கல்ல சார்? ஆமா. அது எப்படி ஃபீல் பண்ணீங்க? அது மட்டும் நான் இந்திய சினிமாவிலேயே ஒரு மிக முக்கியமான நடிகர் தனுஷ். இதுல எந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் விமர்சனங்கள் இருந்தாலும் அதுக்கு ஈக்குவலா அவர் இன்னும் படங்கள் பண்ணி அவருக்குன்னு ஒரு இல்ல, அவர்கிட்ட எதுவும் நெகட்டிவ் விமர்சனமும் நான் அப்படிலாம் நான் என்ன இப்போ இந்த நயன்தாரா மேட்டர் கூட அது முதல்ல நீங்க என்ன நெட்ஃபிளிக்ஸ் நான் போயிட்டு நீங்க சேவை செய்ய போறீங்க, அதுல வர காசு எடுத்து மக்கள் கொடுக்க போறீங்களா? பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஆர்ட் டைரக்டர், எல்லாரோட ஃபேவரட் ஆர்ட் டைரக்டர் ராமலிங்கம் அவர்கள் கிட்ட தான் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி எல்லாரோட ஃபேவரட் டைரக்டர்னு சொன்னீங்களே, அது என்ன ரீசன் கேட்குறீங்களா? எஸ், அதுக்கு கூட ஒரு குட்டி கதை இருக்கு. என்ன அப்படின்னா, ரஜினி அவர்கள் ஒரு இதுல சொல்லியிருக்காங்க, ஒரு பேட்டியில, எனக்கு ரொம்ப போர் அடிச்சதுன்னா செட்டில் ராமலிங்கம் அவரை கூப்பிட்டு நான் எல்லா விஷயமும் பேசுவேன் அப்படின்னு. என்ன பேசுவீங்க அப்படின்னு கேட்டாலும் மகாபாரத கதையெல்லாம் பேசுவாராமே. அப்படி என்னன்றது அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம். சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். காலா, ஏன்னா நான் உங்களுக்கு ஓப்பனிங்லேயே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், ரஜினி அவர்கள் சொன்னாராமே, எனக்கு செட்ல போர் அடிச்சுன்னா இவரை கூப்பிட்டு தான் கதை பேசுவேன் அப்படின்ட்டு. அதை பத்தி எங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான இன்ஃபர்மேஷன் சொல்லுங்க. என்ன டிஸ்கஸ் பண்ணுவீங்க அப்படி அவர்கிட்ட? அது என்னன்னா, ஆக்சுவலா இப்போ நான் நான் பேசிக்கலி நான் ரஜினியோட ரசிகர். நான் ஒரு அதிதீவிரமான ரஜினியோட ஃபேன். ஒரு எப்படின்னா, வாழ்வியல் முறையை அவர்கிட்ட இருந்து நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கலாம். சரி, வாழ்வியல் முறை, அவருடைய பொலிட்டிக்கல் வேற, வாழ்வியல் முறை என்பது வேற, அவருடைய ஒழுக்க நெறிகள், அவர் தன்னை கட்டமைச்சிக்கிற விதம் இருக்குல்ல, தன்னை ஒரு ஹியூமனா தன்னை எப்படி போர்ட்ரேட் பண்ணிக்கிறாரு, வாழ்க்கையில எப்படி பர்சனாலிட்டியா எப்படி, அதில் கொஞ்சம் நம்ம இருப்பாய் ஒரு ரசிகராகவும் நம்ம அதுக்குள்ள இருக்கிறோம். அப்போ அந்த மாதிரி ஒரு நபர் நான். அப்போ நான் அவர் கூட ஒரு படம் பண்றேன் ஒரு போது அது எனக்கு எப்படி இருக்கும்? அது நீங்க எக்ஸ்பெக்ட், அப்பா இவரோட நீங்க இத்தனை நாள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு திடீர்னு பா நாளைக்கு அவர் ரஜினி அவர்களோட தான் படம் அப்படின்னு சொல்லும்போது நைட் தூங்கினீங்களா? என்ன நீங்க அவரோட ஃபேன், இப்போ எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஃபேன் இருப்பாங்கல்ல, நாளைக்கு நீங்க அவரை மீட் பண்ண போறோமா அப்படின்னு சொன்னா எப்படி தூக்கம் வருமா? ஒரு தடவை அதான் ரஞ்சித் ஃபர்ஸ்ட் டைமா ஒரே ஏதோ ஒரு ஈவெண்ட், அதாவது ஒரு ஈவெண்ட்ல நானும் ரஞ்சித் மீட் பண்ணிக்கிறோம் மெட்ராஸ்க்கு அப்புறம். அப்போ ஆக்சுவலாக மெட்ராஸ் சக்ஸஸ் பார்ட்டி அப்போ நைட்டில் ரஜினி அவருக்கு அதாவது ஞானவேலுக்கு ஃபோன் பண்ணி ரஜினி சம்திங் ஏதோ ரஞ்சித் பேசினார், ரஞ்சித் அவரை வாழ்த்து சொன்னார். ஓகே, அப்போ நான் சும்மா ஒரு இதுவாக சொன்னேன், எப்படியும் கண்டிப்பாக உங்க கூட ஒரு படம் பண்ணுவார் அப்படின்னு. எனக்கு ஏதோ ஒரு அதை நான் அவர்கிட்ட சொன்னேன்.
அப்படியா சரி பார்க்கலாம் பிரதர்னா அவர் கேஷுவலாக இது பண்ணி விட்டாரு. அப்புறம் ஒரு இடத்த ஒரு 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 இலக்கிய நிகழ்வு ஏதோ ஒன்றில் நானும் ரஞ்சித் அப்போ சொன்னார் ரஞ்சித் இது மாதிரி பிரதர் இது மாதிரி பேசியிருக்காங்க யார்கிட்டையும் சொல்லாதீங்க போயிட்டு இருக்கு பார்க்கலாம் அப்படின்னாரு. அப்பயுமே அதை நான் ரொம்ப எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கூடாதுன்ட்டு அதை அப்படியே ஏன்னா அது அப்படியே இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு நான் எங்கள் ஊருக்கு போயிருந்தேன் ஊருக்கு போயிருந்தேன். நான் ஊருக்கு போய் அந்த படம் நான் முடிச்சுட்டு ஊரில் இருக்கிறேன். ஊரில் இருக்கும்போது ரஞ்சித் ஃபோன் பண்ணுறாரு எனக்கு. அந்த மாதிரி சீக்கிரம் கிளம்பி வாப்பா நம்ம ரஜினி அவர்களோட படம் பண்றோம் அப்படின்னா. ஆமாம் ஃபோன் பண்ணி நாளைக்கு ரஜினி மீட் பண்ண போகிறோம் அது வீட்டுக்கு போகிறோம் வாங்க இது மாதிரி டெக்னீஷியன் மீட்டிங் இருக்குன்னா சும்மா கேஷுவலாக கிட்ட சார் உண்மையாவே இல்லை உண்மையிலேயே அவர் சொல்லும் போது எனக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஆயிடுச்சு. நான் அது எங்கே உட்காந்துக்கிறேன்டானா அந்த இடத்த நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அங்கே போயிருக்கிறேன். அது எந்த இடம்டாண்டா நான் உட்காந்துருந்த இடம். அதான் வாழ்க்கை என்பது நம்ம என்ன நினைக்கிறோன்னு ஒன்று இல்லை ஒரு விஷயத்தை ஆழமாக நினைக்கிறோன்னு வச்சுக்கேன். ஒரு விஷயத்த ஆழமாக நீங்கள் அதிகமாக உள்வாங்குறீங்க ஆழமாக நினைக்கிறீங்க அப்படின்னா அதுவாகவே நீங்கள் ஆயிடுவீங்கன்றதுக்கு அது ஒரு எக்ஸாம்பிளாக நான் பார்த்தேன். எனக்கு கடவுள் நம்பிக்கை எல்லாம் தாண்டி அதாவது அது ஒரு இயங்கியல் விதி. அதுதான் இயக்கம் என்பது ஒரு எதுவாக அதுதானே. இது கூட ஒரு பயங்கர ஒரு பாசிட்டிவிட்டியா இருக்கும். எல்லாம் பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க கண்டிப்பா நமக்கு பாசிட்டிவா. ஆமா ஒரு இயங்கியல் அது எது சயின்ஸ் தான் ஆக்சுவலா. நம்ம ஒரு விஷயத்த நான் ரஜினி ரொம்ப உள்வாங்குற ரொம்ப அவரை இது பண்ணும்போது ஆனா எங்க உட்காந்துக்கிறேன்டானா அவருக்காக நான் வந்துட்டு ஊர்ல இந்த மன்றங்கிட்ட வச்சு பசங்க கூட அந்த மாதிரி இது பண்ண இடம். அது என்னடானா எங்க ஆயா வீடு அது அந்த இடத்த உட்காந்துருக்கேன். அவருக்காக நான் டெக்கு போட்ட இடம் அந்த இடம். அந்த இடத்த 4 ரஜினி படம் நைட்டு ஃபுல்லாக படம் போடுவாங்க ஊர்லலாம் கிராமத்தில். அப்போது நைட்டு அந்த டிவி டெக்கு வாடகை எடுத்து வந்துட்டு அந்த மாதிரி 4 படம் போட்டு அவருக்கு வந்து அவர் போஸ்டர்லாம் ஒட்டி வச்சு சீரியல்லாம் போட்டு விடிய வந்து இந்த பூலாம் எடுத்து போட்டு அந்த மாதிரி அவருக்காக பயங்கரமா நான் வந்து படம் போட்ட இடம் அது டெக்கு. படம் போட்ட அந்த இடத்துல அந்த வயசு கேட்டுனா மறந்துருவேன். நான் 8th படிக்கிறேன் அப்போலாம். நான் 8th படிக்கும்போது ஊர்ல நாங்க எல்லாம் பசங்களாம் சேர்ந்து டெக் அந்த மாதிரி பண்ண ஒரு இடம். 8th டெக்கு போட்ட அந்த ஒரு இடத்துல நீங்க நிற்கும் போது அந்த இடத்துல உட்காந்துருக்கேன். எனக்கு இந்த அழைப்பு வருது. அது டக்குன்னு எனக்கு அந்த யோசனை போகுது. அது ஏதோ ஒரு சம்திங் மித்தா ஏதோ ஒரு. அப்புறமா அங்கேருந்து பைக் எடுத்துன்னு வந்து போயிட்டு அவரை பார்த்தேன். அது ஒரு நல்ல ஒரு எப்படின்னா அது எப்படி சொல்றது ஒரு மறக்க முடியாத நிகழ்வு தான். நீங்க அவரோட என்ன பேசுனீங்க சரி அது என்ன மகாபாரத கதை இல்ல மகாபாரத கதை மட்டும் அவர் சொல்லல. அவர் நிறைய சொல்லியிருப்பாரு. அவர் வந்து அம்பேத்கரை பத்தி பேசுவாரு பெரியாரை பத்தி பேசுவாரு. அதாவது ராமாயணத்தை பத்தி பேசுவாரு மகாபாரதம் பத்தி பேச. ஆனா மகாபாரதம் ரொம்ப ஹைலைட்டா எல்லா இடத்துலயும் வந்து பேசப்பட்ட ஒரு பேச்சு பொருளா இருந்தது. அதனாலதான் நாங்க திருப்பி அதை பத்தி கேக்குறோம். சோ நீங்க அவரை பார்க்கும் போது என்ன மாதிரியான எக்ஸைட்மெண்ட்? இல்ல மகாபாரதம் என்னன்னா நான் கூத்து ஆடுவேன் தெருக்கூத்து. நான் வந்து ஒரு தெருக்கூத்து கலைஞன் கூட. இன்னமும் நான் ட்ரூப் வச்சிருக்கேன். தெருக்கூத்து நான் நிகழ்த்திட்டு இருக்கேன். நான் கூத்தாடுறது அவர்கிட்ட காமிச்சேன். அவர் பார்த்தாரு. கூத்தாடுறத நான் வீமன் வேஷம் கட்டினதை ஒரு இதை காமிச்சேன். அவர் பார்த்துட்டு பயங்கரமா நான் இப்போ நான் கூத்து ஆடுறதுனால அவர் தெரிஞ்சிச்சு இவங்க பாரதத்தெல்லாம் படிச்சிருப்பான் அப்படின்ட்டு. அதை பார்த்துட்டு அவர் சொன்னார் நீங்களா அது என்ன இப்படி சுத்துறீங்க நான் மயக்கம் வரலையா உங்களுக்கு எப்படி இது எப்படின்ட்டு என்ன சொன்னார். எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னன்னா அவருக்கு வந்துட்டு வில்லன் கேரக்டர் தான் பிடிக்கும். அவர் ஹீரோயிஸ்லாம் பிடிக்காது. ராவணனை பிடிக்கும் அவருக்கு. இதுல வந்துட்டு துரியோதனனை பிடிக்கும். இந்த மாதிரியான ஒரு ஆள் தான் அவர். ஆக்சுவலா வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு பெரிய சாமி கும்பிட்றாரு அவ்வளவுதான். அவர்கிட்ட இருக்கிற மத்தவங்க விமர்சிக்கிறது சரி. ஆனா அவர் வந்துட்டு ஒரு வேற மாதிரி ஒரு ஆள் தான். அவர் ஒரு யோசிக்கிற மாதிரியான ஒரு ஆமா அந்த மாதிரி ஆளு. அதனால பாரத கதைகளை வந்து நான் வந்து இது மாதிரியான என்ன நாடகம்லாம் போடுவீங்கன்னா அப்ப நான் அந்த நாடகத்து பேர்லாம் சொல்லுவேன். இந்த மாதிரி நாடகங்கள் பண்ணுவோம். பாரதத்தில் இருக்கிறது அர்ஜுனன் தபசு இது மாதிரியான துச்சாதன தொழில் இதை பத்திலாம் பேசுவார். அதெல்லாம் அவரு உட்காந்து பேசும்போது அது பேசியிருக்கிறோம். அதுக்கப்புறம் அம்பேத்கரை பத்தி அவர்கிட்ட நான் வந்துட்டு நிறைய பேசியிருக்கிறேன். அம்பேத்கரை பத்தி அம்பேத்கர் பெரியார் இந்த கம்யூனிசம் இதை பத்தின விஷயத்த கிட்டத்தட்ட கோவாவில் ஷூட்டிங்ல இருக்கும் பொழுது ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஹாஃப் டே வந்துட்டு ஷார்ட் பிரேக்ல வந்து என்கிட்ட பேசினாரு. ஏன்னா நான் அந்த மாதிரி ஒரு கதையை அவர்கிட்ட பேசிட்டேன். அவர் வந்துட்டு அவருக்கு பிடிபடாத ஒரு பாலிடிக்ஸ் அது. இவன் என்னடா இதை பேசுறான்ட்டு அது இன்னும் அப்படி அவருக்கு அப்பதான் தெரிஞ்சீங்கன்னா அவருக்கு இது வரலாம் அதை பத்தி யாரும் பேசலன்னு. அதுக்குள்ளே அவர் போகல இன்னும் அந்த பாலிடிக்ஸ்குள்ள போகல. ஒரு வித்தியாசமான ஒரு பரிமாணமா இருந்திருக்கும். நீங்க வித்தியாசமான பரிமாணம் இல்ல அது இயல்பான பரிமாணம் தான். அவருக்கு வித்தியாசமா தெரிஞ்சிருக்கும். என்னன்னா இல்ல அவர் மேல தப்பு இல்லை. ஆக்சுவலா அவரு இது வந்து அம்பேத்கர் அரசியலோ இல்ல பெரியார் அரசியலோ அவருக்கு வந்துட்டு அது கொஞ்சம் அவருக்கு அவேவா இருந்திருக்கும்ல. ஆனா அது அவர் வந்துட்டு இதே கேட்கல. அவருக்கு ரொம்ப ஸ்லாகிச்சு கேட்டாரு. அதை பிடிச்சு கேட்டாரு.
அவர் ரொம்ப ஏன் இவ்வளவு நாள் வந்துட்டு அப்ப ஏன் இதுக்குள்ள நான் போகல அப்படின்ற ஒரு டோன்ல தான் அவர் பேசினாரு. ஓகே. அது விலாவரியா சொல்ல முடியாது, நிறைய பேசணும். ஓகே. அந்த டோன் தான் அது. அதனாலதான் வந்து நான் அம்பேத்கரை பேசுவார், பெரியார் பத்தி பேசுவார்னாரு. நான் ராமகிருஷ்ணா மிஷன்ல படிச்சேன் விவேகானந்தா காலேஜ்ல. அது விவேகானந்தரை பத்தி பேசுறாருன்னு சொன்னாரு. அவரு விவேகானந்தாவில் படிச்சவர். ஓகே. அவரை விவேகானந்தாவில் ஸ்கூல்ல படிச்சாரு. இந்த மாதிரி அவர் வந்துட்டு ஒரு ரெண்டு பேருக்குள்ள ஒரு வேவ்லென்த் செட் ஆயிருக்கு. ஆமா, அது அப்போ ஹீரோயினை விட உங்களோட நிறைய வேவ்லென்த் செட் ஆயிருக்கு போல இருக்கு. ஏன்னா ஹீரோயினை கூப்பிட்டு பேசாம ஆர்ட் டைரக்டரை இல்ல, கூப்பிட்டு அவர் பேசுறது அந்த உங்களோட மாதிரி ஹீரோயினை கூப்பிட்டு பேசுறாரு. அவருக்கு இன்னொரு விஷயம் என்னடான்னா, எனக்கு முதல்ல என்னை விட கொஞ்சம் மெச்சூரிட்டியா இருக்கிறவங்க கிட்ட அவங்க கிட்ட பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இப்போ உங்ககிட்ட பேசும்போது சக அனுபவம் தான் இருக்கும். இப்போ என்னை விட ஒரு 20 வயசு மூத்தவங்க இல்லை ஒரு 10 அவங்க கிட்ட ஒரு வாழ்வியல் அனுபவம் இருக்குல்ல, அதை கேட்கறது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். உண்மைதானே? அதுதான் அது அவர்கிட்ட எனக்கு ரொம்ப நெருக்கமாயிடுச்சு. அவருக்குமே எனக்கு பிடிச்சிருச்சு. சரி. என்னன்னா அவருக்கு பேசுறதுக்கு அவர் டோனுக்குள்ள அங்க யாருமே இல்லை. எல்லாருமே வந்து யோயோ டீம் அந்த மாதிரி தான் பசங்க. நான் வந்து சின்ன பையனா இருந்தாலும் நான் கொஞ்சம் முதிர்ச்சியா யோசிப்பேன். அவருக்கு சிங்க் ஆயிட்டேன் நான் பேசுறதுக்கு, எல்லாத்த பத்தியும் பேசுறதுக்கு. அதெல்லாம் வந்து அவரு அதனால வந்து அவர் என்ன ரொம்ப ஸ்டேஜ்ல பேசுற அளவுக்கு அந்த அளவுக்கு நம்ம நட்பா இருந்துட்டு. அப்போ இப்போ இங்க ஒரு விஷயம் நாங்க பதிவு பண்ணோம். என்ன அப்படின்னா, புத்தாண்டு தினம் அதுவுமா வந்து பாஷாலேருந்து ஒரு டயலாக் எடுத்து கோட் பண்ணி பேசியிருக்காரு. ஆண்டவன் கெட்டவங்களை வந்து நிறைய வந்து கொடுப்பான், ஆனா கை விட்டுடுவான் அப்படின்ற மாதிரி அந்த பாஷா பட டைலாக் சொல்லியிருக்காரு. நல்லவங்களுக்கு நிறைய கொடுப்பான், கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பான், கை விட்டுருவான். நல்லவங்களுக்கு சோதிப்பான், கைவிட மாட்டான். இது காரணம் நீங்க தானா? அவரோட நீங்க தானே டிஸ்கஸ் பண்ணீங்க. பாஷாவுல பேசுறீங்க. பாஷா பட இது அவர் உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் இயல்பான பரிமாணம்லாம் சொல்லியிருக்காரு. நாங்க இதை பதிவு பண்ணிட்டோம்பா, ரஜினி சாரும் இதை பார்த்துருப்பாரு. அது ஓகே. இல்ல அவரு ஒன்றும் பிரச்சனை. எனக்கு அவரு அது படத்துக்கு ரைமிங்கா அதுவா பேசிட்டாரு, அது ஓகே. ஆனா அந்த ஸ்டேட்மெண்ட்ல எனக்கு முரண்பாடு இருக்கு. அவர் அந்த பாஷாவில் பேசுற ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, என்னது நல்லவங்களுக்கு கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பான் ஆனா கை விட்டுருவான். ஆமா, நல்லவங்களை சோதிப்பாரு ஆனா கடவுள்னு ஒருத்தர் இருந்தா கெட்டவங்களுக்கு எப்படி நிறைய கொடுக்க முடியும்? கடவுள்னு ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுங்களேன், கெட்டவங்களுக்கு எதுக்கு நிறைய கொடுப்பாங்கன்னு கேட்குறேன். அப்புறம் கொடுத்துட்டு வேற சோதிப்பாங்களா? அப்படிலாம் கிடையாது. கடவுள்னு ஒருத்தர் இருப்பாரு அப்படின்னு சொல்றது நீங்க இப்ப துரியோதனன் பண்ணேன்றீங்க, பீமன் ரோல் பண்ணேன்றீங்க, மகாபாரதம் பண்ணேன்றீங்க, ராமாயணம் பண்ணேன்றீங்க. அதோட இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. அப்புறம் கடவுள்னு ஒருத்தர் இருப்பாருன்னு வேற நீங்க கேள்வி எழுப்புறீங்களே, இதுல நீங்க முரண்பாடு வைக்கிறீங்களே எங்களுக்கு. கரெக்டா சொன்னீங்க. எனக்கு வந்து ராமாயண மகாபாரதம் அது ஒரு இலக்கியமா தான் நான் பாக்குறேன். ஒரு பேர் இலக்கியம். அது மாதிரி ஒரு இலக்கியம் வந்துட்டு உலகத்திலே கிடையாது. ஓகேவா? அதனுடைய எழுத்துத்தன்மை, அதோட கற்பனை திறன், இதுல தான் நான் வந்துட்டு அது பிடிச்சிருக்குதே தவிர நான் வந்து கடவுள் சார்ந்த இடத்துல அதை பார்க்கல. மகாபாரத்தையே நான் வந்து கடவுள் கட்டமைப்புக்குள்ள நான் பார்க்கல. ஆனா அது அதுக்கு தான் கட்டமைக்கப்பட்டது, அதுக்குதான் எழுதப்பட்டது. சரியா? இந்த கூத்து வடிவமே வந்துட்டு அதை பிரச்சாரம் பண்றதா எடுத்துன்னு வரப்பட்டது. இதுல நான் முரண்படுறேன். அப்ப நீங்க எப்படி அதை கூத்து வடிவமா பண்ணீங்க? அதுதாங்க, நான் கூத்து வடிவமா அதை தான் பண்ணேன். எப்படி சொல்ல, நான் கூத்து கத்துக்கிறது இருக்குல்ல, கூத்து கத்துக்கிறது அதுல தான் நான் கத்துக்க முடியும். நான் ஒரு சிறு பையன், ஒரு பள்ளிக்கூடம் போறேன்னு வச்சுக்க, வாத்தியார் சொல்றதெல்லாம் கேட்டு நான் கற்று ஆய்வறிந்த அப்புறம் தான் நான் வாத்தியார கேள்வி கேட்க முடியும். அந்த மாதிரி நான் பிகினிங்ல கூத்து கத்துக்கும் போது இதுதான் கூத்து கத்துருவாங்க. இப்ப நான் பண்ற நாடகங்கள் வேற, சமூக நாடகங்கள் பண்றேன். சரியா? நான் அதை வந்து அதையே கட்டமைச்சு அதுக்குள்ள போன நிறைய சாப்டர் இருக்கு. நான் அதுலயே வந்துட்டு நிறைய மாத்திருக்கிறேன். மதுரை வீரன் கதையை மாத்திருக்கிறேன், நிறைய கதைகளை மாத்தி நான் கூத்தாடிட்டு இருக்கேன். ஓகேவா? எனக்கு அதுல உடன்பாடு கிடையாது. ஆனா மகாபாரத்தை நல்ல ஒரு பேர் இலக்கியமா பாக்குறேன். அந்த எழுத்து வடிவா இருக்கட்டும், அந்த கவிதை திறமையா இருக்கட்டும், இதுல அப்படி பாக்குறத தவிர அது கடவுளுக்குள்ள நான் போவே கிடையாது. அதை நான் எடுத்துக்கவே இல்லை. ஓகேவா? அவரு வந்துட்டு சொல்றது இருக்குல்ல, நல்ல கெட்டவங்களுக்கு வந்து நிறைய கொடுப்பான், கை விட்டுருவானா, கடவுள்னு ஒருத்தர் இருந்தா கெட்டவங்களுக்கு கொடுக்கவே கூடாதுல்ல அப்படின்றது உங்களோட பாயிண்ட். என்னடா, கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னா கெட்டவனை முதல்ல நீ வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவனை நீ முதல்ல கருவறுத்து தூக்கி போறதுதானே உன் வேலையா இருக்கணும். நீ அவனுக்கு வேற கொடுத்துட்டு நல்லா வாழ வச்சுட்டு அதுக்கப்புறமா நீ என்ன, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது வந்து சும்மா படத்துக்கு அவர் பேசியிருக்காரு. இப்ப ஏதோ அந்த கருத்துல நான் முரண்படுறேன். அதை அப்படியே வச்சுட்டு இப்ப ஏதோ அவருக்கு ஏதோ ஒரு சம்திங் பொலிட்டிக்கலா ஏதோ ஒன்று யோசிச்சிருப்பாரு. இல்ல, பொலிட்டிக்கலா அவருக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்குது, அதுக்காக யாரையும் இன்டிமேட் பண்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு நான் பாக்குறேன். அவர் கொஞ்சம் வெளிப்படையான ஆளு. அதாவது தப்புனா டக்குன்னு பளிச்சுன்னு அடிச்சிருவாரு. தப்புனா அது வந்து யார் என்ன பேசுறான், மத்தவங்க நம்மள என்ன விமர்சனம் பண்ண போலாம் தெரியாது அவருக்கு. அவரோட உலகத்துல இருந்து ஒண்ணு வந்து டக்குன்னு ரியாக்ட் பண்றாரு. அந்த மாதிரி யாருக்கோ சூசகமா அவர் சொல்றாருன்னு மட்டும் தெரியுது. அது அவரோட கருத்து, அது என்னன்றதை நம்ம போகலாம். இது யாரை பத்தி அவர் ஏதாவது சொல்லியிருப்பாருன்னு நீங்க ஏதாவது நினைக்கிறீங்களா?
பாலிடிக்ஸ் ரிலேட்டடா? இல்லையே, முதல்ல நான் இப்போ வரலாம் அவரோட தொடர்புல இல்லை. நான் படம் பண்ண 2 படம் பண்ண அவ்வளவுதான். அவரோட அப்போ இருந்த பழக்க வழக்கம் அவ்வளவுதான். மற்றபடி அவருக்கு எனக்கு இப்போ எந்த தொடர்பும் கிடையாது. அவரு நம்ம இது பண்றோம், ஓகேங்களா? அதனால வந்துட்டு இப்போ அவர் யாரை சொல்லியிருப்பாருன்றத நம்மளால அது எனக்கு தெரியலைங்க. அது இப்போ அவர் பொலிட்டிக்கலா கூட அவர் இயங்கல. அவர் பொலிட்டிக்கலா கூட அவர் டிராவல் பண்ணல. அவர் சினிமா மட்டும் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் சினிமாவுக்கு ஏதாவது சில விஷயங்கள் ஏதாவது நடந்திருக்கலாம், மேபி ஏதாவது தெரியல, அதுக்குள்ள பிசினஸ்ல ஏதாவது நடந்திருக்கலாம். அவர் என்னடானா இயல்பா அவர் ஒரு அதிகாரத்துக்கு எதிராக குரல் கொடுக்க ஒரு ஆள். எப்பயுமே அவர் அதிகாரத்துல இருக்கிறவங்களை எதிர்த்து அவர் ஏதாவது பண்ணுவாரு. எனக்கு தெரிஞ்சு அதிகாரத்துக்கு எதிராக ஏதாவது பேசி அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு எதிராக வேணா அதை சொல்லியிருக்கலாம்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அவர் ஏன்னா அதிகாரத்தை எடுத்து கேள்வி கேட்கிறாள். எப்பயுமே அவர் வந்து அதை பண்ணுவாரு. சார், அதிகாரத்துக்கு எதிராக பேசுறது மாதிரியே தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் விஷயம் நடந்தது இல்ல? அப்ப அதுக்கு எந்த மாதிரியான ஒரு விஷயம் பேசினாருன்னு சொல்லிட்டு இப்ப எவ்வளவு விமர்சனங்கள் அவரை பத்தி இங்க வந்துட்டு இருக்குன்னு நீங்க அதை பாத்தீங்களா? அதை நான் பார்த்தேன். இல்ல நீ சொல்றது கரெக்ட். அவரு புரிதலுக்கான அதிகாரம் ஒன்று இருக்குல்ல, அந்த இடத்துல இருந்து அவர் புரிஞ்சுக்கிறது தான். அந்த விஷயத்துல அவர் பண்ணது எனக்குமே அதுல உடன்பாடு இல்லை. ஓகேவா? அதாவது போராட்டமே கூடாது என்பது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார்ல. போராடாம எதுவுமே கிடைக்காது உங்களுக்கு. வாழ்க்கையே ஒரு போராட்டம் தான். நீ அம்மா வயதுல வரும்போதே போராட்டத்தில் வச்சு முட்டி தான் வெளில வர, போராடி தான் வெளியில வர. அதனால போராட்டம் என்பது இங்க தேவை, அத்தியாவசியம். போராட்டம் எல்லா மனிதர்களுக்கும் அது ஜனநாயகப்படுத்தும், ஜனநாயகத்துக்குரிய ஒரு முன்னெடுப்பு தான் போராட்டம். அது அவர் வந்து தவறுதலா அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. இவரோட டோன், அதாவது அவருக்கான ஒரு புரிதலுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கும்ல, அதுல ஏதோ ஒன்று பண்ணுவாரு. அவருடைய அரசியல் எனக்கு முழுசா அதெல்லாம் எனக்கு அவருடைய பொலிட்டிக்கல் வியூல எனக்கு உடன்பாடு கிடையாது. ஆனா அவர் ஏதாவது ஒண்ணா இது மாதிரி ஏதாவது பழிச்சு ஏதாவது ஒன்று தோணி இருக்கும். ஏதாவது ஒரு அதிகாரத்துக்கு ஏதாவது, ஏன்னா அதிகாரத்துல இருக்கிறவங்க பிரஸ் பண்ண முடியாது. ரஜினிகாந்த் போயிட்டு யாரும் சாதாரண ஆள் இது பண்ண முடியாது இல்ல. யாராவது அவருக்கு மேல இருக்கிறவங்க தான் ஏதாவது பண்ணிருக்கணும். அந்த மாதிரி ஏதோ ஒரு அதிகாரத்துக்கு எதிராக சொல்லியிருப்பாரு. அவ்வளவுதான். நம்ம சொல்ற அதிகாரம், நம்ம பேச ஜனநாயகம், அந்த அதிகாரம் அவருக்கு அவரோட வியாபாரத்துல இருந்து அவருக்கு ஏதோ நடந்திருக்கலாம். அதுக்கு ஏதோ பண்ணிருப்பாரு. நான் அப்படிதானே சொல்றேன் தவிர அவருடைய அரசியல் முன்னெடுப்புல இருந்து நான் அதை பேசவே இல்லை. ஃபைன் சார். சார், ரஜினி அவர்கள் பத்தி இப்ப பேசும்போது நான் இந்த படம் பத்தியும் பேசணும். கேப்டன் மில்லர் அண்ட் கர்ணன், இந்த படங்கள்லயும் நீங்க வந்து பண்ணிருக்கீங்க. உண்மையாவே கேப்டன் மில்லர் ஸ்டோரி என்னன்றது நமக்கு தெரியும். அது உண்மையாவே பிரிட்டிஷ் பீரியட். இதாவது வந்து 80s 60s இங்க இந்திய இது சென்னை அப்படின்ற மாதிரியான ஒரு நீங்க கொண்டு வந்து, பட் பிரிட்டிஷ் காலத்துல இருக்கிற அந்த மாதிரியான ஒரு விஷயத்தையும் நீங்க கண்மூடி, அதாவது கண்ணுக்கு எதிராக கொண்டு வரணும் அப்படின்றது எவ்வளவு ஒரு சேலஞ்சான ஒரு விஷயம் அப்படின்றத படத்தை பாக்குறவங்க கண்டிப்பா பார்த்தவங்களுக்கு அது கண்டிப்பா தெரியும் சார். அந்த படத்துல இல்ல அப்புறம் தனுஷ், ஏன்னா நீங்க வந்து ரஜினி அவர்களோடய ஒர்க் பண்ணிட்டு தனுஷ் அவர்களோடய ஒர்க் பண்ணும்போது அப்ப அந்த காம்பினேஷன் நீங்க பாத்துருப்பீங்கல்ல சார்? ஆமா ஆமா ஆமா. அது எப்படி ஃபீல் பண்ணீங்க? அது மட்டும் நான் கேட்கிறேன். எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னா தனுஷை ஃபீல் பண்ணீங்களா? இல்ல சார், தனுஷ் அவர்களோட இன்டராக்ட் பண்ணும்போது இவர் என்னப்பா இப்படி இருக்காரு, ஆனா நம்ம பார்த்த ஒரு பரிமாணம் வேற அப்படின்றது வெளியில ஒரு மாதிரியே சொல்ற விமர்சனங்கள் இருந்தாலும் நீங்க அவரோட பழகும் போது அப்ப உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும்ல சார் தனுஷ் அவர்கள்? இல்ல, தனுஷ் வந்துட்டு ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு ஆகச்சிறந்த நடிகர். அதாவது இந்திய சினிமாவிலேயே ஒரு மிக முக்கியமான நடிகர் வந்து தனுஷ். ஏதாவது ஒரு மேலநாட்டு நடிகர்களோ சினிமா விரும்பிகள் படம் பார்க்குறாங்கன்னா தனுஷை வந்து கொண்டாடாத இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நடிகர் தான் அவர். நான் கர்ணன்ல பார்த்தப்போ அவர் வேற கொஞ்சம் அவர் வருவார் நடிச்சுட்டு போவார் அப்படி இருந்தாரு. இந்த படத்துல வந்துட்டு இப்போ கொஞ்சம் நான் வந்து அவரோட கொஞ்சம் பழகக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுச்சு. ரொம்ப இயல்பான ஆளு, ரொம்ப ரொம்ப இயல்பான ஆளு, ரொம்ப எனக்கு ரொம்ப பக்கத்து வீட்டு ஏதோ நம்ம அண்ணன் தம்பி கிட்ட பேசுற மாதிரியான ஒரு டோன்ல தான் இருப்பாரு. இதை நம்ம ரொமான்டிசைஸ் பண்ண சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. கேட்டதா நான் சொல்றேன். நான் இது மாதிரி பொதுவா அது ஓகே, நார்மலான ஆளு. இப்போ என்னோட ஒர்க்கை வந்துட்டு அவர் இந்த படத்துல வந்து, ஏன்னா காலாவில் அவ்வளவு பெரிய செட்டு போட்டு அவர் தான் ப்ரொடியூசர் ஆக்சுவலா. ஓகே, அதுக்கு அவர் தானே ப்ரொடியூசர். அதெல்லாம் கூட அவர் வந்துட்டு அது என்கிட்ட வந்து அதெல்லாம் பகிர்ந்துக்கிட்டது இல்லை. ஆனா இந்த படத்துல வந்துட்டு கேப்டன் மில்லர் நான் கோவில் செட்டு போட்டேன். எனக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமாவில் ஒரு லைவ் சைஸ் கோவில் நான் தான் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். தமிழ் படத்துல ஒரு கற்கோவில வந்து அந்த படத்துல வர கோவில் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே செட். அது அந்த கோவில் செட்டை பார்த்துட்டு ரொம்ப அதாவது அவரு ரியாக்ஷன் எப்படி இருந்ததுன்னா, அவரு எனக்கு ஒரு வேலை சொன்னாரு. அந்த கோவில் செட்டை பார்த்துட்டு எனக்கு ஒரு வேலை ஒன்று சொன்னார், கூப்பிட்டு பேசி எனக்கு இது பண்ணி கொடுங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு அதனுடைய அப்ரிசியேஷன் அதை நான் பாக்குறேன். சூப்பர் சார், எனக்கும் புரிஞ்சது. இது எந்த மாதிரியான ஒரு அப்ரிசியேஷன் இருந்தா அவங்களை பர்சனலா கூப்பிட்டு ஒரு பர்சனலா ஒரு வேல்யூ சொல்ல முடியும் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். சோ இப்போ நீங்க ரஜினி அவர்களோடய பேசிட்டு தனுஷ் அவர்களோடய பேசும்போது இவரும் அந்த மாதிரியான உங்களுக்கு ஒரு மைண்ட் தாட், இவருடைய மாமனார் மருமகன் அவங்க 2 பேருடையுமே நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்கல்ல சார்? எனக்கு ரஜினி கிட்ட அந்த இது ஏற்பட்டது உண்டு. ஆனா இது ஏன்னா நான் ரஜினி கிட்ட நான் வந்துட்டு அது நான் சின்ன வயசுல இருந்த ரசிகன் இதெல்லாம் இருந்ததுனால ரஜினி கிட்ட அந்த மலைப்பு எனக்கு ஏற்பட்டு, இதுல வந்து எனக்கு அப்படிலாம் நான் அந்த மாதிரிலாம் மாமனா அப்படிலாம் எனக்கு தோணல. அவரு ஒரு ஆக்டரா வந்து ஒரு பெஸ்ட் ஆக்டர் தனுஷ்.
ஃபைன் சார். அவர் நல்ல ஒரு பாடகர், டைரக்டர், எல்லா திறமையும் இருக்கு அவருக்கு. உண்மை சார். ஏன்னா அவர் பேர்ல எந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் விமர்சனங்கள் இருந்தாலும் அதுக்கு ஈக்குவலா அவர் இன்னும் படங்கள் பண்ணி அவருக்குன்னு ஒரு இல்ல அவர்கிட்ட எதுவும் நெகட்டிவ் விமர்சனமும் நான் அப்படிலாம் நான் என்ன இப்போ இந்த நயன்தாரா மேட்டர் கூட அது முதல்ல அது தப்பு. அது எப்படின்னா தனுஷ் மேல ஒரு ஒண்ணுமே அதெல்லாம் ஒன்றும் தப்பு சொல்ல முடியாது. ஓகே, நீங்க என்ன நெட்ஃபிளிக்ஸ் நான் போயிட்டு நீங்க சேவை செய்ய போறீங்க, அதுல வர காசு எடுத்து மக்கள் கொடுக்க போறீங்களா? நீங்க உங்க திருமணத்தை நீங்க வியாபாரம் பண்றீங்க, அதுக்கு நீங்க முறைப்படி என்ஓசி வாங்கிட்டு தான் நீங்க பண்ணணும். அதெல்லாம் சும்மா தனுஷை வந்து இது டார்கெட் பண்றது. அதாவது தனுஷ் யாரெல்லாம் பிடிக்கலையோ அவங்க இது பண்ணது, அதுல நான் வந்துட்டு முரண்படுறேன். அது ரொம்ப தப்பான விஷயம். அவர்கிட்ட நீங்க அது ஒரு ஷார்ட்டா இருந்தாலும் ஒரே ஒரு டைலாக்கா இருந்தாலும் அவர்கிட்ட நீங்க பர்மிஷன் வாங்கணும். ஓகே, ஓகேவா? அதை நீ இப்போ என்ஓசி வாங்கிட்டு தான் நீங்க பண்ணணும். அது வந்து தப்பான விஷயம். இப்போ உங்க திருமணம் என்பதை நீங்க வியாபாரமாக்கும் பொழுது அவருடைய படைப்பு வியாபாரத்துக்காக அது பண்ணப்படுற ஒரு விஷயம். அதுக்கு நீங்க அவரை நீங்க கேட்டுதானே ஆகணும். திருமணத்தையே நீ உங்களுடைய கல்யாணம், உங்களுடைய இது அது உங்களுடைய விருப்பம், அதுவும் நம்ம தலையிட முடியாது. இருந்தாலும் அது வியாபாரமயமாக்கப்படும் பொழுது, அது ஒரு பிசினஸ் ஆக்கும்போது அது பிசினஸுக்காகவே இருக்கிற விஷயம். அது அந்த படைப்பு அதை ஏன் அவர் பிசினஸா கேட்க கூடாது? அது தப்பு கிடையாது. அவர் கேட்டது 100% கரெக்ட். அது நியாயமான விஷயம். அதை வந்து சும்மானா இது பண்றதுலாம் அதெல்லாம் அவர் மேல எந்த நெகட்டிவ்லாம் கிடையாது. அது அவங்க தனி மனித வாழ்க்கைங்க. அதை போய் ஏன் எல்லாரும் போட்டு அதை போயிட்டு அவர் நெகட்டிவ்ல கிடையாது. அவர் என்ன ஒரு கலைஞர், ஆர்டிஸ்ட், அவர் நடிகர், அவர் அது பாருங்க, அது சிறப்பா செய்யறாரா? அவ்வளவுதான். எல்லாருக்கும் தனி மனித பிரச்சனை இருக்கு, உங்களுக்கும் இருக்கு, எங்களுக்கு இருக்கும். அதை கொண்டாந்து பொது வெளியில பேசி இவங்க அதெல்லாம் இது பண்ணக்கூடாது. ஸோ இவ்வளோ நேரம் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கு எல்லா விஷயமும் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது சார். இன்னும் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். சாரி உங்களோட பிஸி ஸ்கெடியூலில் உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்ததுக்கு. ஸோ அகைன் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வரப்போகிற வருஷம் இன்னும் உங்களுக்கு வந்து நிறைய சக்ஸஸ் கொடுக்கணும் அப்படின்றத நாங்கள் விபிடி நேயர்கள் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறோம். நன்றி சார். விபிடி சினிமா நேயர்களுக்கு என்னுடைய புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.